வணக்கம் நண்பர்களே, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இது ஒரு புதுவிதமான ஒரு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கிறாங்க. அதாவது ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இப்படியெல்லாம் நடக்குதுன்னு இதையும் ஒருக்கா பார்த்து போடுங்கள்னு. நிச்சயமாக எங்கள்ட இளம் சமுதாயத்தை நான் ஒரு நாளும் குறைக்க மாட்டேன். ஏன்னா மாற்றங்கள் மாறாதவை, எப்போ மாறிக்கொண்டே இருக்க வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில சில விடயங்களை நாங்கள் கொஞ்சம் மரியாதையும் பழசையும் மறக்கப்படாத மாற்று கருத்தும் இல்லை. அதாவது வீடியோ எடுக்கிறாங்கள்ன்ற சோக கதைன்னு இந்த கதை. முந்தைய ஒரு காலத்தில் உண்மையை சொல்ல போனால் நானும் வீடியோ எடுத்தால் தான். அதாவது 96 அப்படியெல்லாம் நான் வீடியோ எடுத்தது. அதுவும் அப்போ பிசி, அதாவது கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் கொண்டு நேராக வச்சு அதில் வச்சு நாங்கள் நேராக வயரெல்லாம் கொடுத்து எடிட் பண்ணி அப்படி ஒரு காலம் இருந்தது. ஸோ அப்போ எல்லாம் அப்படி செய்தாங்க. அப்போ சனம் மாப்பிள்ளை உம்பளையை பார்க்குதோ இல்லையோ, நான் எங்களை அதாவது வீடியோ எடுக்கிற அந்த கம்ப்யூட்டரில் இருந்து எடிட் பண்ணுற என்ன பார்க்குறதுக்கே சனன்ன்றது. அதெல்லாம் சொன்னால் நீங்கள் நான் புழுவுறேன்னு சொல்லுவீங்க. இது ஒரு 3 பேர் சேர்ந்து செய்கிறாங்க, ஒரு ஆள் இறந்து விட்டார். ஸோ அப்போ அந்த விடயமுமே அப்போ ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த வீடியோக்காரருக்கு கொடுத்த மரியாதை, நாங்கள்லாம் தாலி கட்டுற, அதாவது ஐயர் என்னமோ குறித்து கொடுத்தாலும் நாங்கள்லாம் தாலி கட்டுற எப்போன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அதுக்காக நாங்கள் அதை அந்த டைமுக்கே கட்டிக்கொள்ள சொல்கிறது அதை சொல்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு. ஸோ அப்படி இருந்த நிலையில் இப்போ ஒரு வீடியோக்காரர் எனக்கு அடித்து சொன்னார், என்ன அண்ணன் இப்படி என்னால் சில விஷயங்கள் சகிக்கலாம் கிடக்கு, ஆனால் என்ன செய்கிறது, நாங்கள் போய் வீடியோ எடுக்கணும். அதாவது 50க்கு 50 என்று தான் சொன்னார். அதாவது 50% நல்ல நடக்குது, 50% கெட்ட நடக்குது. ஸோ முதலாவது சமுதாயம் மாறுது. அதாவது வேறு வேறு மாதிரியான விடயங்களை செய்கிறாங்க. அதை எப்படி என்று பார்த்தோம்னா, நாங்கள் வீடியோ எடுக்கிறத அவர்கள் எப்படி நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறத விட அவர்கள் சில விஷயங்களை சொல்லித்தரார்கள். ஸோ அப்போ அதுகள் தங்களுக்கு ஒரு எடிட்டேட்டாக இருக்குது, இப்படி என்ன சேஞ்ச் செய்வான்ன்றது. சுருக்கி சொல்ல போனால் சில விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில். தாலியை ஆம்பளைக்கு கட்டுறது, அப்படி மாறிக்கிறது, கூத்துவில் போடுறது, அந்த விடயங்களில் அவைகள் மாறி செய்கின்றாங்க. சரி, இதெல்லாம் நாங்கள் பரவாயில்லை என்ன போனால் போது, அது ஏதோ நம்ம சமுதாயம் டெவலப் ஆகுதுன்னு நினச்சிக்கொண்டு ஆட்டம் பாட்டம் அது தேவைதான் என்று நினச்சிக்கொண்டு அதை செய்து கொண்டு இருந்தால், முந்தைய காலத்தில் எங்களுக்கு சாப்பாடு, அதாவது வீடியோக்காரருக்குண்டா பலகாரத்தை கொண்டு தருவார்கள், சாப்பாடை கொண்டு தருவார்கள், டீ கேட்டு தருவார்கள், அப்படிலாம் தருவார்கள். ஸோ நாங்கள் இப்போ உண்மையை சொல்ல போனால் காரில் சாப்பாடை கட்டி கொண்டு வந்து வச்சு சாப்பிட்றோம். அது காருக்கு இல்லை, வீட்டிலேருந்து சாப்பாடை கொண்டு வந்து சாப்பிட்றோம், இல்லாட்டி இங்கேயும் போய் எடுத்து சாப்பிட வேண்டிய கிடக்கு. அதாவது நாங்கள் சாப்பிட எங்களுக்கு கேட்பார் இல்லை, ஒரு திருமண வைபவத்தில் இல்லாட்டி ஏதேனும் ஒரு வைபவத்தில் எங்களுக்கு சாப்பிட்டானே இல்லையோ, தச்சமே சப்போஸ் நாங்களாக போய் எடுத்து சாப்பிட்டு வந்தாலும் உடனே ஓடி வந்து அண்ணா கொடுக்காங்கன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு சாப்பாட்டை குறைய நிப்பாட்டி கூட்டி கொண்டு போய் எங்களை வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்க. அதுக்கு பிறகு தாங்கள் சிவ பட்டினியாக இருந்தும் கூட வந்திருக்கிறோம் என்றதையும் அவர் ஒரு சின்ன மரணத்தை தான் சொன்னால் அது 50% தான். அதாவது சொன்னதுச்சுன்னா 50க்கு 50, சில இடங்களில் கஷ்டம் அந்த மாதிரி இருக்குது, சில இடங்களில் அப்படி. ஸோ அது என்ன, இது எப்படி முறை என்றதை நான் ஒரு சின்ன விடியவாக யோசிச்சு பார்த்தேன். அதாவது இந்த சமுதாயம் மரியாதை கொடுக்குது ஒரு சிலருக்கு, இல்லையான்னு இல்லை. ஆனால் இன்னொரு சமுதாயம் உருவாகுது அப்படின்னா, நீ வேலைக்கு தானே நீ எங்களுக்கு நீ வேலை செய், அதாவது நீ ஒரு வேலைக்காரர் என்ற டைப்பில் அவர்களை கணிப்புறார்கள். இன்னும் தெரியல. சப்போஸ் அப்படி நீங்கள் மறந்துருந்தால் கூட இந்த வீடியோ நீங்கள் இனிமேல் பார்த்தால் ஒரு வைபவம் நடக்குதுண்டா, அங்கே வாரவன் எல்லாம் பகிரார சாப்பிடும். அதாவது தனியாக வீடியோக்காரன் மட்டுமில்லை, கமனாக்காரன் மட்டுமில்லை, ஆரெல்லாம் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளுறார்களோ, ஆரெல்லாம் அந்த கோலுக்குள்ளே வரார்களோ, அவர்கள் எல்லாம் பகிரார சாப்பிடணும். அதுதான் உண்மையை சொல்லப்போனால் தமிழற்ற பண்பாடு. இதைத்தான் நாங்கள் இலங்கையிலேயும் செய்தோம். அதாவது நீங்கள் இங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு சிலது அந்த தமிழற்ற பண்பாடு சிலது தெரியாமல் இருக்கிறது. அதாவது திருமணம்ன்றது முதல் அந்த வாழ்த்து கிடைக்கும். வாழ்த்துன்றது நீடூடி வாழ்க என்று வாழ்த்துறதுக்கு உடம்புல தெம்பு இருக்கணும். இப்படி இருந்து கொண்டு நீடூடி வாழ்க என்று சொன்னால் அது உண்மையாக சொல்ல போனால் அழகில்லாத இருக்கு. அப்போ அந்த வாழ்த்து உங்களுக்கு வேணுமாக இருந்தால் முதல் வாழ்த்த வந்தவர்களுக்கு வகுறார சாப்பாடு போடணும், அவர்களை வகுறார மகிழ்விக்கணும், அவர்களை சந்தோஷப்படுத்தணும். ஸோ அங்கே ஒருவன் கவலைப்பட்டால் கூட உங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ திருமணம் என்றது இருமணம் இணையும் ஒரு இடம். அந்த இடத்துல வாரவர் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களோட வாழ்க்கை முறை நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு விடவிருக்கிறேன். நிச்சயமாக மன்னிக்க மாட்டேங்க நினைக்கிறீங்களா சமுதாயம். அதாவது இதை நீங்கள் இந்த வீடியோ பார்த்து திருந்தோன்னு இல்லை, ஆனால் திருத்திக் கொள்ளலாமே. நன்றி.